அவர்களும் இவங்களும் கூட்டணியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. மீண்டும் அவர்களை இணைக்கிறதுக்கு நீங்க எதுவும் முயற்சிக்கிறீங்களா? உங்களுடைய தாட் என்ன சார்? திரும்ப அவங்களை இணைக்கணுன்ற ஒரு தாட் இருக்கா? ஆனால் என்னை பொறுத்தவரை 2 பேருமே என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். 2 தலைவர்கள்ட்டையும் தொலைபேசியில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தான் அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பாக நான் அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா உடனடியாக ஒரு முடிவெடுத்த பிறகு அவர்களும் வருத்தத்தில் எடுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம், காலம் கனிந்து வரட்டும். அதுவரை எல்லோரும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். எந்த துரோகத்தை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்றியதோ அந்த துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பில்லை. முதலமைச்சர் வேட்பாளரை, எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும்? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஏற்றுக்குவாங்களா? எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால் வேட்பாளரை மாற்றிவிட்டால் வேறு யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உறுதியாக நாங்கள் கூட்டணிக்கு மீண்டும் வருவோம். ஒரு சில பேர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருக்கலாம். தங்களுடைய இயலாமையினால அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொறாமை தீயினாலே இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு தடமாற்றி கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒற்றுமை என்கிற பெயரை வைத்துக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விண்ணளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கெல்லாம் தோல்வியைத்தான் புரட்சித் தலைவி அம்மாவும் புரட்சித் தலைவி நம்முடைய ஆன்மா புரட்சித் தலைவருடைய ஆன்மா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியைத்தான் தருவார்கள். மூத்தவர்கள் முன்னவர்களே இப்படி செய்தார். எளியவர்கள் சாமானியர்கள் என்ன செய்ய முடியும்? எங்கே போக முடியும்? எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மாசமா பஸ்ல தான் சுத்திட்டு இருக்காரு. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நீங்க பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க. ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நிப்பாட்டுறீங்க, தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. 2-3 இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டாங்க. ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள்லாம் அடிச்சாங்க. அவங்க எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்க இப்படி பண்றீங்க. உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு. விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜகவோட அறுவை சிகிச்சைனால நீங்க என்ன, நான் உங்களை சொல்லல, அதிமுகன்ற இயக்கத்தை சொல்றேன், ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியில் உங்களை காப்பாற்றுற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்னேன். வணக்கம். இது கேள்விக்களம். திடீரென்று கிளம்பிய செங்கோட்டையின் சர்ச்சை, முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினால் கூட்டணி ஒருபோதும் துரோகம் செய்த திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டோம் என்று திரு தினகரன் சொல்வதென்று புதிய சிக்கல், புதிய பரிமாணம் என்கிற ஒரு எல்லையை எட்டியிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சந்தித்தது அதிமுகவினருக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கக்கூடும். உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்போது ஏன் தலையிடுகிறார்கள்? இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இதன் உண்மையான நோக்கம் என்ன என்கிற விடை தெரியாத பல கேள்விகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சூழ்ந்து நிற்கின்றன. அது பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் அவர்கள், இவர்களோடு டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன், பேராசிரியர் மஞ்சுளா, வம்சி சந்திரன் ஆகியோர் இணைய இருக்கிறாங்க. வணக்கம். சுமந்த், நான் திரு ஷியாம் சார்ட்ட கேட்கணும், இந்த புதிய சிக்கல் ஒற்றுமைன்ற பேரில் அதிமுகவோட செல்வாக்குக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த பார்க்குறாங்க. மூத்தவர்களே முன்னோடிகளே இப்படி செய்தால் எப்படின்னு ஒரு விரக்தியும் புலம்பல் டோனும் உதயகுமார்கிட்ட வெளிப்படுதே. இதுக்கு பின்னாடி இயக்குறது யார் சார் இந்த ஹோல் டிராமா? பாரதிய ஜனதா தலைவர்கள் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்திருப்பதை பார்க்கும்போது பாரதிய ஜனதா இயக்குகிறது என்கிற சந்தேகம் தான் வருது. திமுக இதன் பின்னணியில் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் அது நம்புற மாதிரி இல்லை. காரணம், இந்த டெல்லி பஞ்சாயத்து இப்போது முதல் முறையாக நடக்கல. இங்க 84 காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் போய் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டு 85 அவர் திரும்பி வந்த பிறகு ஜெயலலிதா புறக்கணிக்கப்பட்டார், ஆர்எம்பி உட்பட. அப்போ சேலம் கண்ணன் அவர் தான் ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளர். அவர் தலைமைக்கு கீழே இதே மாதிரியான குரல்கள் எழுந்து கொண்டிருந்தது.
ஜெயலலிதா அவர்கள் வந்து டெல்லியில் அப்போ பிரதமர் ராஜீவ்காந்தி அவரை சந்தித்ததாகவும் அதிமுகவில் நிலவுகிற உட்கட்சி பிரச்சனைகளை அவரிடம் சொன்னதாகவும் குற்றம் சாட்டியது எம்ஜிஆர் அவர்கள். நாங்கள் அண்ணாவில் இருக்கும்போது எம்ஜிஆரோட அறிக்கையில் இனிமேல் கட்சிக்காரர்கள் ஜெயலலிதாவோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, என்னை மீறி வந்து அவர் டெல்லிக்கு செல்கிறார், இப்படி தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள். அது பிறகு 87 எம்ஜிஆர் மரணத்தின் போது தான் நாங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை அந்த ஊர்வலத்தில் மீண்டும் ஒரு முறை பார்த்தோம். 88 வந்து கட்சி உடைந்தது. டெல்லி பஞ்சாயத்து எப்போதுமே வந்து கடைசியில் உடைப்பில் தான் போய் முடியும். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த எண்ணம் அந்த காலத்தில் இருந்தது, இன்றைக்கு பிஜேபிக்கு இருக்கிறது. எனவே தான் அதிமுகவின் அதிருப்தி குரல்களை டெல்லிக்கு வரவழைத்து பேசுகிறார்கள். இது கடந்த காலம் உணர்த்திய பாடம். இன்றைய வரைக்கும் அதிமுக பாடம் கற்றுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. ஷியாம் சார், எனக்கு ஒரு பல புரியாத புதிர் மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று, டிடிவி தினகரன் டெல்லிக்கே போகல. சில நாட்களுக்கு முன்பு வரையிலும் நாங்கள் கூட்டணி, நாங்கள் தான் என்டிஏ, எங்கள்கிட்ட தான் இபிஎஸ் வந்து சேர்ந்துருக்கிறாரு, நீங்கள் ஏன் சேர்ந்தீங்கன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும், நாங்கள் என்டிஏல தொடர்றோம்னு சொன்னார். யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெரிய கட்சி எதுவோ அவங்க முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்ற ஒரு டோனை கொடுத்தாரு. இப்போ திடீர்னு இபிஎஸ்ஸை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு டோன் எடுக்கிறார். இன்னொரு புறத்தில் ஓபிஎஸ்க்கு விமான நிலையத்தில் ஒரு நிமிடம் நின்று வரிசையில் நின்று வரவேற்பதற்கு அவர் தவம் கிடந்தார். பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதுக்கான வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை டெல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஒன்றோட ஒன்று என்ன நோக்கத்துக்காக செய்யப்படுது, யார் இதை இயக்குறாங்க, என்ன நோக்கம் இதுக்கு பின்னாடி, என்ன பின்னணின்னு புரிஞ்சுக்க முடியல சார். முரண்காய்களை எப்போதுமே டெல்லி நடத்துங்க. அது வந்து ஒரு தந்திர பூமி. எதிரெதிர் துருவங்களையும் எதிரெதிர் காய்களையும் நகர்த்துவதன் மூலமாக அவர்களுக்கு என்ன அனுகூலம் தான் பார்ப்பார்கள். நீங்க சொல்றது சரிதான். டிடிவி அவர்கள் ஆரம்பத்தில் அப்படித்தான் கூறினார். ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து எந்த விதமான அனுசரணையும் கிடைக்காதுங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார். அதே மாதிரி வந்து டெல்லி பஞ்சாயத்து அது ஆபத்தாகத்தான் முடியும், பிப்ரவரி மாதம் வரைக்கும் காத்திருந்து அதுக்கு பிறகு எதுவுமே கிடைக்காம போனா என்ன பண்றது, எனவே தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். இப்போ டிடிவி நிபந்தனைக்கு உட்பட்டு எடப்பாடி பழனிசாமியை மாற்றுவதற்கு வந்து பிஜேபி இப்போதைக்கு தயாராக இருக்காது. அப்ப டிடிவி வேற அணிதான். அண்ணாமலை என்ன சொன்னாலும் டிடிவி என்பவர் இனிமேல் வந்து என்டிஏ கூட்டணியில் கிடையாது, அவரே சொல்லிவிட்டார் திமுக கூட்டணிக்கு வர முடியாது. அப்படி என்றால் அவர் விஜய் நோக்கி தான் போக வேண்டும், வேற வழி கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் அவர் இப்போ உதாரணமாக வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஓபிஎஸ் ஆதரவு வந்த ஒரே ஒரு எம்பி, அவர் யாருக்கு ஓட்டு போட்டார்? அப்ப இன்னமும் ஓபிஎஸ்க்கு அந்த நம்பிக்கை இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். ஆனால் ஏமாற்றப்படுவார், ஏமாற்ற அடைவார் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். பழைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு தான். அப்போ இதுல வந்து அதிமுகவின் உட்கட்சி பஞ்சாயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அதிமுகவின் பொதுச் செயலராக சுற்றுப்பயணம் போய் ஒரு செல்வாக்கு வளையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று உணரும் போது தானே இது வருது. அதிமுகவுக்கு நிர்பந்தம் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்பந்தம் கொடுப்பதை தாண்டி அவர் வளர்கிறார் அப்படிங்கிற உணர்வு டெல்லிக்கு வந்திருக்கணும்ல. இல்லைன்னா செங்கோட்டையன் அவர்கள் மார்ச் மாதம் சொன்னாரு, ஏப்ரல் மாதம் வந்து கூட்டணி அறிவிப்பு அமித்ஷாவால வெளியிடப்பட்டது. அது பிறகு மீண்டும் இப்போதானே வராரு செங்கோட்டையன் இந்த களத்துக்கே, அதிமுக இணைப்பு குரல்ங்கிற விஷயத்துக்கே இப்போதானே வராரு. அப்போ நீக்கப்பட்ட போதெல்லாம் செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு சேர்ந்தானே வந்து அதுக்கு உடந்தையாக இருந்தார். அப்ப ஏன் அவர் குரலை கொடுக்கல? அப்ப அதிமுக ஒற்றுமை தேவையில்லையா? அவர் சீனியர் லீடர் தானே. 77 இருந்து அவர் எம்எல்ஏ. எடப்பாடி பழனிசாமிக்கும் 12 வருஷம் முன்னாடி அவர் எம்எல்ஏங்க. எடப்பாடி பழனிசாமி பல 10 மாதங்கள் அமைதியா இருந்துட்டு திடீர்னு 10 நாள் அவகாசம் கொடுக்கிறாரு, கெடு கொடுக்கிறாரு. அதையும் புரிஞ்சுக்க பல 10 மாதங்கள் பல 10 மாதங்கள் அமைதியா இருந்தவர் திடீர்னு 10 நாள் கெடு அப்படின்னு வராரு. அதையும் காரணம், நேரம், டைமிங்கு, கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு புறத்தில் 10 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் கூட்டணியை திரு அமித்ஷா வந்து இங்கே அறிவித்தார். அப்போ ஏடிஎம்கே ரிலக்டண்ட்டாக இருந்தது மாதிரி இருந்தது, ஒரு அணி ஒரு ஷேப்புக்கு வரல. அப்போ அவங்க சொன்னது வந்து திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, எதிர்த்து வலிமையான கூட்டணியை ஆரம்பத்திலேயே அமைத்து அந்த கூட்டணி தொடர்ந்து ஒரு இயக்கமாக மக்கள்கிட்ட போகணும், அப்போ தான் ஒரு நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட வரும், ஒரு ஜெல் ஆகும் அலையன்ஸு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதற்கு மாறா காரியங்கள் நடக்குதே சார். கண்டிப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அறிவிக்கப்பட்டு தொண்டர்கள் மத்தியில் ஒரு விரக்தி கோபம்லாம் இருந்தது. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜெல்லாக ஆரம்பிச்சது. எடப்பாடி பழனிசாமியோட டூர் ப்ரோக்ராமில் ஆரம்ப கால டூர் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டு. அப்போ ஆர்கனைசேஷன் அவருக்கு பின்னாடி இருக்குன்னு ஆயிடுது. எவ்வளோதான் செலவு பண்ணாலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஆட்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கீழே வேலை பார்க்கணும்.
அது இருந்ததாகத்தான் நான்லாம் நினைத்தேன். அப்போ திமுக அணிக்கு போட்டியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி வெற்றி அடைந்தால் பிற கட்சிகள் போகும்ல. இப்போ பாமக அது இன்றைக்கு வந்து ஒரு பெரிய இக்கட்டான நிலையில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை அவரது தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த அணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருந்தது. தேமுதிக கிட்டத்தட்ட அப்படியான சிக்னல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதிய தமிழகம் அதே மாதிரி வந்து ஜான் பாண்டியன் இவர்கள் கூட வந்து எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்களே. இப்போ பசுமன் தேவர் ஐயா பேரை சூட்டணுங்கிற அந்த விஷயம் டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொன்னதுங்க. அது 1998 அன்றிலிருந்து இன்று வரை அது ஓடிட்டு இருக்கிற விஷயம். அப்பெல்லாம் ஒரு பெரிய எதிர்ப்பு குரல்கள்லாம் கிடையாது. ஆங்காங்கே வந்து சில சில சலசலப்புகள் இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்ன உடனடியாக 2 தரப்பு எதிர்க்குது. எதிர்ப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா எதிர்ப்பின் வேகம் அப்ப பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏ கூட்டணியில அவங்க இடம்பெற போறாங்கன்னா இந்த அது எதிர்ப்பு உண்மையிலே வந்து ஆச்சரியமான ஒரு பகிரங்கமா விஷயம் தான். அதாவது ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ இருந்த காலத்தில் இப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டா அந்த கூட்டணியில் இருக்கிற ஜூனியர் பார்ட்னர்ஸ் வந்து அதற்கு முரண்பட்டா கூட அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற தன்மையில் வந்து ஒரு சாஃப்ட் டோனும் ஒரு வேண்டுகோள் தன்மையும் தான் இருக்கும், காயப்படுத்திடக்கூடாதுன்னு. இங்கே வந்து இபிஎஸ்க்கு அறிவுரை சொல்கிற இடத்துக்கும் ஒரு காட்டமாக எதிர்வினை பண்ணுற இடத்துக்கும் ஜூனியர் பார்ட்னர்ஸ் நகர்றது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க. காரணம் வந்து இந்த இந்த கோரிக்கை என்பது நீண்ட நெடுங்காலமா இருக்கிற கோரிக்கை. அதை வைத்தான் நான் சொல்றேன். 98ல இருந்து இருக்கிற ஒரு கோரிக்கை. சுமந்துக்கலாம் இது நல்லாவே தெரியும். அப்படியான ஒரு கோரிக்கையை நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாஃப்ட் டோன்ல இல்ல இதை எல்லாரையும் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். 2 கோரிக்கை அதுல. இப்ப விமான நிலையத்துக்கு பேரு பாரத ரத்னா 2 கோரிக்கை. அப்ப 2மே வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்ய முடியும். அப்ப எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பது என்பது பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு மறைமுகமா உணர்த்துவது மாதிரி இல்ல அது தெரியுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி பலவீனமாகிறாருன்னா பலவீனத்தின் பலன் வந்து திமுக கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும்போது ஏன் பாரதிய ஜனதா செங்கோட்டையன் அவர்களை அழைத்து பேச வேண்டும்? அது உண்மையிலேயே எனக்கு புரியவே இல்லை. அதாவது ரகசியமா எவ்வளவு பேர் போயிட்டு வராங்க. ஒரிசா ரூட் ஒன்று இருக்கு. இந்த ஒரிசா ரூட்ல போயிடுவாங்க. இல்ல வேற மாநிலத்துக்கு போய் டெல்லிக்கு போய் ரகசியமா பார்த்து பேசிட்டு வருவாங்க. பகிரங்கமாக அவர் வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறார்ல, நான் இன்று டெல்லி போகிறேன், ஹரித்வார் போகிறேன், ராமரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட ராமர் வந்து அமித்ஷாவெல்லாம் இருக்காரு. இல்லை, இதில் வந்து ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு பார்க்குறாங்களா அல்லது பலப்படுத்த பார்க்குறாங்களா பலவீனப்படுத்த பார்க்குறாங்களா? பின்னணியில் இருந்து காய்களை நகர்த்துறது பிஜேபியா அல்லது பிஜேபி அவங்களே ஒரு திசை தெரியாத திக்கு தெரியாத காட்டில் என்ன செய்யறதுன்னு சொல்ல முடியாத ஒரு வியூகத்துக்குள்ளே இருக்கிறாங்களா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. நான் சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்து கேட்கணும். சுவாமிநாதன், உங்க கோணம் இதில். நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரைக்கு பின்பு தான் அடிக்கடி இந்த விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல்ல பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியில் வர்றாரு. அதிலிருந்து சில தினங்கள்லேயே டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில் வர்றாங்க. செங்கோட்டையன் எதிர்ப்பு குரல் எழுப்புறார். இது எல்லாமே அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு தான் பாஜக நினைக்கிறாங்க. பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகுதிகளோட எண்ணிக்கையை கேட்டு பெறணும். கூட்டணி ஆட்சி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற ஊர்கள் எல்லாம் கூட்டம் சேருது. இன்றைக்கி அவர்கள் கூட்டத்தை சேர்க்குறாங்களா தன்னால் சேருதா என்பதையெல்லாம் தாண்டி பாஜக பொருத்தி பார்க்குறாங்க. அண்ணாமலையும் ஒரு பயணம் போனார், என் மண் என் மக்கள் யாத்திரை போனார். அதோட ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் கூடுது. அப்போ இந்த பிஜேபியோட என் மக்களும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவருடைய பயணத்தையும் 2 ரெஸ்பான்ஸும் ஒன்றா பார்க்க முடியுமா? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கு வந்து கட்டமைப்பு உண்டு. முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், கவுன்சிலர், முன்னாள் மந்திரி, முன்னாள் எம்பி, இப்படி பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிற ஒரு கட்சியும் பிஜேபியோட பயணமும் ஒன்றாகுமா? நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க வைக்கணும், கூடுதல் இடங்களை பெறணும்னு கார்னர் பண்ணுறதுக்காக ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமா அந்த அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை எதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, அதை பெரிய லெவலில் அண்ணாமலை அங்கே காட்டினார். டெல்லியில் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு பெரிய ரிசல்ட்டை தரப்போகுது அப்படின்னு காட்டினார். ஆனால் தேர்தல் ரிசல்ட்டில் ஒரு 11% ஓட்டை தான் பாஜக பெற்றுச்சு. அந்த அணி ஒரு 18% ஓட்டை வாங்கியிருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தையும் பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற கூட்டம், போகின்ற ஊர்களெல்லாம் அவர் பேசக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் பார்க்குறப்ப அதிமுக ஒரு வேளை பலமாக இருந்துருச்சுன்னா நமக்கே பேர வலிமை குறைஞ்சிரும், பாஜகவோட பேர வலிமை குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் அவங்க
அதிமுகவை பலவீனப்படுத்தினாதான் அது பாஜகவுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க அவர்கள் பலமுறை, நம்மோட இலக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் இல்லை, அடுத்து நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தான் அப்படின்னு பாஜக தரப்பே தான் சொல்லியிருக்காங்க. நயினா நாகேந்திரன் அவர்களே கூட ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பில் 4 இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை என்னோட அதிகமான எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போகணும், அது என்னுடைய நோக்கம்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாளை எட்டாக்கணும்னா இவங்க கடந்த முறை போட்டிட்டு 20 25 30 தரேன்னு அதிமுக சுருக்கிடக்கூடாது. அப்போ அதிகமான ஒரு பேர வலிமையை இவர்கள் கூட்டணும்னா அந்த கட்சிக்குள்ளே பல பிளவு இருக்குது. இந்த பாருங்க, ஓபிஎஸ் எடுத்து இன்னும் போர்க்கொடி தூக்குறாரு, டிடிவி ஒரு பக்கம் உங்களை முதல்வராக ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, செங்கோட்டையன் பாருங்க கடுமையான ஒரு எதிர்குரலில் போர்க்கொடி தூக்குறாருன்னு ஒரு காயை அப்படி தான் நகர்த்த முயற்சி பண்ணாங்க பாஜக. ஆனால் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கெடு கொடுக்குறாரு, 24 மணி நேரத்துக்குள்ளே கட்சி பொறுப்பை விட்டு நீக்கியிருந்தார். ஆனால் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தோம்னா, ஒரு பொதுச் செயலாளர் ஒருவரை கட்டம் கட்டுறாரு, அமைப்பு செயலாளர் பொறுப்பை பறிக்கிறாரு, மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறாரு, அவரை அமித்ஷா சந்திக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, இயல்பிலேயே ஒரு கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்கிறப்ப ஓபிஎஸ்க்கு திறக்காத கதவு, ஓபிஎஸ் வந்து தவம் கிடக்கிறேன், உங்களை பார்ப்பது எனக்கு பாக்கியம், உங்களை விமான நிலையத்தில் வரவேற்கிற வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. எத்தனையோ பிஜேபி நிர்வாகிகள் ரிசீவ் பண்ணுறாங்க, சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டில் அவரை சேர்த்தா இபிஎஸ் வருத்தப்படுவாரோன்னு சேர்க்க தயங்கி தவிர்த்த பிரதமர் அலுவலகம் செங்கோட்டையனை வரவழைச்சு பார்க்குறாங்க. ஓபிஎஸ்க்கு ஒரு லாஜிக்கு, இவருக்கு ஒரு லாஜிக்கா? திடீர்னு தினகரன் வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவே ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு டஃப் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இல்லை நீங்கள் பரிசீலனை செஞ்சு திரும்ப வாங்கன்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு. ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாத அல்லது ஒரு லாஜிக் இடிக்கிறது மாதிரியே இருக்க. நிச்சயமா. அதாவது சார், கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பே எதிர் திசையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுத்து அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறார்னா, இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்தது எல்லாமே முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இன்னைக்கு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையன் எதிர்க்கிறார். அப்போதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜக உங்களுக்கு தெற்கில் மட்டும் எதிர்ப்பு இல்லை, கொங்கு மண்டலத்தில் கூட எதிர்ப்பு இருக்குது பாருங்க, நாங்கள் தான் இப்போ வலுவாக உங்களோட இருக்கோம், நாங்கள் நினைத்தா தான் இந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்க முடியும்னு ஒரு பிக் பிரதர் நடவடிக்கைக்குள்ளே அவங்க வந்து பாஜகவை ஒரு ஸ்டெப் மேலே காட்டுறதுக்காக அதிமுக பலவீனப்படுவதை பாஜக விரும்புகிறாங்க. ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்களை அந்த இயக்கத்தை கரைக்கின்ற வேலையை பாஜக செய்யுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், வெளியில் வந்த உடனே செங்கோட்டையன் சொல்கிறார் அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் ஏற்கனவே பல மாதம் காத்திருந்தாரு, ஒரு பாசிட்டிவ் சிக்னல் இபிஎஸ் இருந்து வரல. பன்னீர்செல்வம் நிபந்தனை இல்லாமல் சேர்ந்துக்கிற தயாராக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தாரு, அவருக்கும் கதவு திறக்கல. சசிகலா வந்து கட்சிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் ஏடிஎம்கே தன்னுடைய பிரச்சனையை, செங்கோட்டையன் வந்து அதிருப்தியில் இருக்கிறாருன்னு தலைமைக்கு தெரியும், அவங்கள சரி செய்வதற்கான முயற்சிகள் எதையும் அந்த தலைமை செய்யாமல் அந்த அதிருப்தி அப்படியே வளர விட்டு கொண்டே இருந்துட்டு, இப்போ ஒற்றுமைன்னு பேசினா அதுவே பலவீனப்படுத்துகிற செயல்னு ஆர்பி உதயகுமார் சொல்கிறார். நீங்கள் பலவீனப்படுத்துறதுக்கு பிஜேபி முயற்சிக்குதுன்னு பிஜேபி மேலே வந்து குற்றம் சொல்கிறீங்க. பிரச்சனை வந்து இவங்கள்கிட்ட தானே, இவங்க லெவல்லே சால்வ் பண்ணியிருக்க முடியாதா? நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், தர்ம யுத்தம் தொடங்குகிற பொழுதே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் யார் சொல்லி தர்ம யுத்தம் செய்தேன் என்பதை பல தருணங்களில் அவர் சொல்லியிருக்கார். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணியை முறிச்சிட்டார். இன்றைக்கி கல்வி நிதி வழங்கலை, இன்றைக்கு வரையும் நமக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய கல்வி நிதி கிடைக்கல. தமிழ்நாட்டில் திமுக கடுமையாக போராடுறாங்க, மாற்றுக் கட்சிகள்லாம் போராடுறாங்க, ஓபிஎஸ் கூட அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார். டிடிவி தினகரன் அவர்களோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ கூட்டணியை முறிச்சிட்டாங்கல்ல, அவர்கள் கடுமையாக போராட்டம் பண்ணலாமே, ஆட்சியர் அலுவலகங்கள் முன்னாடி அமமுக தொண்டர்களை அதிமுக உரிமை மீட்பு குழுவை திரட்டி போராடலாமே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் வளர்த்து வந்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய மனத்தாங்கல்களை பேசி சரி செய்யணும், அது அவருடைய மிகப்பெரிய தவறு. இப்போ அவர் போய் மக்களை சந்திப்பதை விட மிக முக்கியமாக கட்சியினுடைய கட்டமைப்பை சரி செய்யணும். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த பரப்புரை பயணம் தொடங்குகிற பொழுது தான் அன்வர் ராஜா போய் திமுக இணைகிறார், அடுத்த சில நாட்களிலே மைத்ரே என்பது இணைகிறார். இப்படி எல்லா தளத்திலையும் எதிர்ப்பு இருக்குங்கிற கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொது பிரிவில் வரக்கூடிய மைத்ரேனும் போகிறாரு, சிறுபான்மையினர் சமூகத்தில் வரக்கூடிய அன்வர் ராஜாவும் போகிறாரு. அப்போ எந்த தரப்பாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுகுது அதிமுகக்குள்ள. ஸோ அப்போ அவர் முதல்ல கட்சியினுடைய கட்டமைப்பு. இன்னொரு விஷயம், மக்கள் பலம் தன் பின்னாடி இருக்கு, தொண்டர்கள் தன் பின்னால் இருக்கிறாங்கன்றத சொன்னா அதை டிஸ்பிளே பண்ணிட்டா மீது எல்லா பிரச்சனையும் தானாக தீர்ந்துருன்னு இபிஎஸ் நினைக்கக்கூடும். நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். சுமந்த், உங்கள் டேக் என்ன இதில்? இந்த டெவலப்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இதில் ரெண்டுங்க. ஒரு புறம் பிஜேபி செய்வது சரியா தவறா, ரெண்டாவது இதை எப்படி திரு எடப்பாடி அவர்கள் முதல்ல கையாண்டிருக்க வேண்டும். இது ரெண்டு தனி டாபிக். பிஜேபிக்கும் ரெண்டாவது விஷயத்துக்கும் தொடர்பு கிடையாது. அதாவது கூட்டணியில் கட்சிகள் இருக்காங்க, சிறிய கட்சிகள் இருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருக்கோன்னு ஏற்கனவே அறிவிச்சுக்கிட்டாங்க. பர்டிகுலராக திரு டிடிவி அவர்கள் திட்டவட்டமாக அதிமுக தான் என்டிஏவுக்கு மீண்டும் வந்திருக்கிறது, நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லியிருக்கிறார். வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அவர் இந்த மாதிரி அப்புறம் யோசிப்போம், காலம் பதில் சொல்லும், அந்த மாதிரி இல்லை. அதுக்கு அந்த காலம் பதில் சொல்லுங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். அவரை கூட்டணியில் சேர்ப்பதில்லை, தக்க வைத்துக் கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் திரு எடப்பாடி அவர்கள் முன்கூட்டி செய்திருக்க வேண்டும். அது அவர் செய்த தவறாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் பாஜக இன்று செய்வது நியாயமா, ஒரு கூட்டணி தர்மத்துக்கு ஏற்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏங்க, அப்படியே செங்கோட்டையன் போறாரு, அப்படியே அமித்ஷாவை சந்திக்கிறாரு, வெளியே அவர் கூறுவதுங்கிறது பாஜக ஒரு நிமிஷத்துல சொல்லியிருக்கலாம். ஏங்க நீங்க இந்த மாதிரி இந்த மீட்டிங் நடந்ததை ஒன்றும் சொல்லாதீங்க. எதுக்கு சொல்லணும்? வெளிப்படையாக கூறுவது நிச்சயமாக அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அமித்ஷாவோட ஃபோனில் பேசியிருக்கலாம், அமித்ஷாவை நேரிலேயே போய் பார்த்துருக்கலாம், நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரில் போய் பார்த்துருக்கலாம். எதற்கு நீங்கள் வெளியே நான் சந்தித்தேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? சொல்லுற காரணம் இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும், இவர்களை கட் டவுன் பண்ணணும் சைஸுக்கு. அதுதான் நோக்கம். ஒரு கூட்டம் என்னை நினைவு இருக்கும், அந்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சென்னை நட்சத்திர ஹோட்டல்ல கூட்டணி அறிவிச்ச நாள்ல திரு அமித்ஷா கூட்டணி அறிவிச்சு செய்து முடிச்ச நாள்ல என்ன சொன்னார்னா, ஏடிஎம்கேவுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இபிஎஸ் தலைமையில் தேர்தலை சந்திப்போம், அதிமுகவோட உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம், அவங்களே அதை டீல் பண்ணிப்பாங்க அப்படின்ற டோன் வெளிப்படையாக வந்தது. அதுலேருந்து பேக் ட்ராக் பண்ணுறாங்களா? நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுகவுடைய உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சும்மா இல்லை. ஏற்கனவே ஒரு முறை செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்றார் இல்லையா? அதுவும் பெரிய செய்தி ஆச்சு. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் திரு செங்கோட்டையனிடம் சந்தியுங்கள், பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், என்ன ஆங்கிள் இருக்கோ அதை பற்றி நீங்கள் பேசுங்க. வெளியே போய் அவர் ஏர்போர்ட்டில் கோவையில் இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அதற்கு அர்த்தம் இங்கே நான் உங்களுடன் கூட்டணியில் ஐ எம் நாட் இன் குட் ஃபெய்த், உங்களை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களுடன் கூட்டணியில் இருக்கிறேன் அதிமுகவுக்கு சொல்கிற கிளியர் மெசேஜ். இனிமேலும் அதிமுகவுக்கு இது புரியலைன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 மாத காலம் 2 மாத காலம் திரு அண்ணாமலை தொடர்ந்து விமர்சனம் வைத்து கொண்டு தானே இருந்தார். இப்போதானே ஒரு 20 நாளாக தானே அவருடைய டியூன் மாறி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி கேட்கும்போது கூட என்ன சொன்னார்? கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு என் கருத்து வேற கருத்து, அது இருக்கலாம், நான் இதை ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் கட்சி தலைமை எடுத்ததுனால நாங்கள் அதை ஏற்றுக்கணும். வெளிப்படையாக அவருக்கு பிடிக்கலைங்கிறது சொன்னார் இல்லையா? ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, பாஜக இன் குட் ஃபெய்த் இந்த கூட்டணியில் இல்லை. அதிமுக இந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலாக பாஜகவுடன் கூட்டணி முறிக்கப்பட்டால், ஒருவேளை திரு விஜயுடன் ஒரு கூட்டணி சேர்ந்தால், ஒருவேளை அந்த கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற மற்ற கட்சிகளும் சேர்ந்தால், நிச்சயமாக இன்று இருக்கிற சூழலில் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கும். இதை அதிமுக எல்லாத்துக்கும் சைலண்டாக இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் போயிட்டு இந்த மாதிரி சொன்னார் இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கலை, எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு 10 நாள் கெடு விதிச்சுட்டு போயிருக்கிறாரு ஒருத்தர், அவரை போய் நானே கேட்குறேன், மத்தியஸ்தம் பண்ணுறாருன்னு எடுத்துப்போம். ஒரு வேளை அமித்ஷா அவர்கள் இல்லை 2 தரப்பும் ஒன்றா சேருதுருங்க, அப்போது இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது கூப்பிட்டுருக்கணும்ல? என்ன சொல்லியிருக்கலாம்? நீங்கள் யாராவது ஒருத்தரை நீங்கள் உங்கள் சைடில் தம்பிதுரை இருக்கார் டெல்லியில், அவர் அனுப்புங்க, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இவர் செங்கோட்டையன்ட்டு இருக்கட்டும், 2 பேருக்கு நான் அவங்க சமரசம் செய்கிற மாதிரி நான் பேசுகிறேன்னா அது வேற, அது மத்தியஸ்தம். ஆனால் இவர்களே அழைக்காமல், இவர்களுக்கு
தெரிவிக்காமல் என்று எடுத்துக்கலாம். ஏன்னா யாருமே வந்து அதிகாரப்பூர்வமாக பாஜகவிலிருந்து இல்லை நாங்கள் முன்னாடி திரு எடப்பாடிக்கு சொல்லிட்டு தான் திரு செங்கோட்டையனை சந்திச்சோங்கிறது இது வரைக்கும் வரல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் அவருடைய அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணுறீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்கள் கட்சியில் ஒரு அதிருப்தியாளரை, உங்களுக்கு கெடு விதித்த ஒருவரை நான் சந்திக்கிறேன் என்றால் என்ன, அது என்ன, அப்புறம் என்ன கூட்டணி தரணும்? ஸோ நிச்சயமாக அதிமுக இந்த கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தேர்தலுக்கு நெருங்க அது இதே மாதிரி போனால் நிச்சயமா அது சஸ்டைனபிள் கிடையாது. செய்வாரு. இன்னைக்கு வரையிலும் இன்றைக்கு கூட்டத்தில் கூட, இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கையா, பிஜேபியும் அதிமுகவும் வெவ்வேறு கொள்கைகளை கொண்டிருந்தா கூட்டு சேரக்கூடாதா என்று பிஜேபி கூட்டணியை நியாயப்படுத்தி வலிமையா பேசுற இடத்துல தான் இன்று மாலை கூட பேசியிருக்காரு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அதுதான் பேசுறாரு. இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்றதுல வந்து அவர் ஏன் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, செங்கோட்டையன் வந்து வெளிப்படையா சொல்றாரு, அவருக்கு சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கலாமேன்னு. எப்படி இருந்தாலும் சந்திப்பு தெரியத்தானே போகும், செய்தியில வெளியில வரும் இல்ல. அது பேட்டி சொன்னதுனாலே அது பிரச்சனை ஆயிடுமா? ஏடிஎம்கேவை பலப்படுத்துறது அப்படின்றது ஏடிஎம்கேவோட பிரச்சனை. ஏடிஎம்கேவோட பலவீனப்படுத்தி பிஜேபி என்ன சாதிக்கும்னு நினைக்கிறீங்க? பலவீனப்படுத்தணும்னா ஏன் கூட்டணி சேரணும்? இது ஒரு 2 நோக்கம் இருக்கலாங்க குணா. நான் உங்களை தாக்குவதற்கு எனக்கு 2 வழி இருக்கு. ஒன்று வந்து நேரடியாக உங்களை நான் தாக்க முடியும், 2வது உங்களை அரவணைத்து கட்டுப்பிடிச்சு பின்னாடியிலிருந்து குத்த முடியும். 2ம் தாக்குதல் தான். நெட் ரிசல்ட் இஸ் சேம். ஸோ நேரடியாக நான் உங்களை எதிர்க்கிறதும் ஒன்று, நான் உங்களை பின்னாடியிலிருந்து அரவணைச்சு உங்களை கவுக்கிறதுங்கிறதும் ஒன்று. பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி, 2வது விஷயம், திமுக அரசு மீது எந்த விதமான ஒரு அழுத்தமும் பாஜக மத்திய ஏஜென்சிஸ் மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாகவோ கொடுக்காமல் இருப்பது இட்ஸ் எ கிளியர் கட் சைன். அவங்க என்ன பிளான், அவங்களுடைய திட்டம் என்ன? 2026 திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும், அதிமுக சிதறிவிடும். அந்த சிதறல்ல நாம் பெரும்பாலான அந்த தலைவர்களையும் அங்கே இருக்கிற தொண்டர்களையும் நம்ம பக்கம் இழுத்து நம்ம 2வது மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாகலாம். அதுதான் அவங்களுடைய கேம் பிளான். அவங்களுடைய கேம் பிளான் வந்து உண்மையாகவே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் நமக்கு ஒருவேளை ஒரு இடம் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள் அவங்க யோசிக்கிற. அதனால தான் சிஸ்டமேட்டிக்கா அதிமுகவை பலவீனப்படுத்துறதுல முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகே வம்சி 3 பாயிண்ட் சொல்றாரு. 1, கூட்டணி தர்மத்தை மீறிய செயல், அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கு திட்டமிட்டு நடக்கிற காரியங்கள் இதெல்லாமே. 3வது, இந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஏடிஎம்கே வெளியில வந்து விஜய் பாமக இவங்களோட கூட்டணி போட்டால் அது ஒரு ஃபார்மிடபிளான ஒரு அலையன்ஸாக இருக்கும். இதுதான் இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்துவதோ பலப்படுத்துவதோ பாஜகவின் வேலை கிடையாது, எந்த கட்சியின் வேலையும் கிடையாது. அவங்களோட டார்கெட் ஒன்று தான். 11% ஓட்டு எடுத்திருக்கோம். இதுக்கான சீட்டு இன்றைக்கி நம்ம எல்லாம் பாஜக இன்னும் 2021 கணக்கு அவங்க 2.5% தான் இருக்காங்க, 25-30 சீட்னு. அவங்க வந்து பார்லிமெண்ட் கணக்குப்படி 20-11 இருக்கும்போது எங்களுக்கு 1/3 சீட் கொடுங்க, 60-70 சீட் அவங்க வேணும்னு கேட்குறாங்க. அது எடப்பாடி கொடுப்பாரான்ற சந்தேகம் இருக்குது. அதனால தான் செங்கோட்டையன் அழைத்து இந்த போஸ்டிங் பண்ணுறது. எனக்கு என்னவோ பிஜேபி ஸ்மார்ட்டாக ஒரு கேம் ஆடுறாங்க, செங்கோட்டையனுக்கு அவங்க உதவி பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. எப்படி ஓபிஎஸ்சியும் டிடி இன்னமும் இரட்டை இலை கேஸில் தொங்கிட்டு இருக்கு. இன்னமும் தேர்தல் ஆணையம் ஃபைனல் டெசிஷன் எடுத்து தரல. அவர் நீதிமன்றத்தை தான் சிவி சண்முகம் அவர்கள் தொடர்ந்து நாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பார்க்குறோம். ஒரு பக்கம் அந்த கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு, இன்னொரு முனையில் வந்து சிஸ்டமேட்டிக்காக வீக்கன் பண்ணுறாங்கன்னு ஒன்று. இல்லை, சிஸ்டமேட்டிக் வீக்கனிங் பிஜேபி பண்ணல, ஏடிஎம்கே பண்ணுறாங்க. ஏடிஎம்கே உள்ளே இருந்தே பண்ணுறாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து அவருக்கு என்ன பிரச்சனைகள் இந்த ரெபெலியன் பண்ணி என்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவருக்கு வைத்த இஷ்யூ பெருசு. அதிமுக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்குது. இது வந்து அப்பட்டமான உண்மை. பார்லிமெண்ட் டேட்டா இருக்குது. நீங்கள் ஒரு 6 தொகுதியில் டெபாசிட் இருந்திருக்கீங்க பார்லிமெண்ட்டில், அதை பலப்படுத்துங்க, அதுக்கு ஒன்று சேருங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்போ அவர் சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் இவங்க வெளில அனுப்ப கூட ஒன்று அமைதியாக இருந்தார். நீங்கள் டிடிவி தினகரன்ற ஒரு தனி கட்சி அமமுக, அந்த அமமுகவுடன் கூட நீங்கள் கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லும்போது தான் இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறாரு. முக்கியமா என்னன்னா பிஜேபிக்கு ஒரு கேம் பிளான் இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேம் பிளான் வச்சிருக்கலாமே. அவர் கேம் பிளான் ஒரு வியூகம் இருக்கும். அவர் டஃபா டீல் பண்றாரு, பிஜேபியும் டஃபா டீல் பண்றாரு, டிவியும் டஃபா டீல் பண்றாரு,
சசிகலாவுக்கும் நோ சொல்கிறாரு, ஓபிஎஸ்க்கும் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கோட்டையனையும் நீங்கள் எவ்வளோ சீனியராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 24 மணி நேரத்தில் கட்சி பதவியை பறிக்கிறாரு. அவருக்கு ஒரு வியூகம் இருக்குது. அவர் கேம் பிளான் தான் நான் சொல்கிறேன். இவங்க எல்லாருக்குமே தெரியும் உள்ள கேம் பிளான். அவர் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரதுக்கு பண்ணல. எதிர்க்கட்சி தலைவராக நான் உட்காந்துக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாள் திமுக கூட்டணி உடையும், திமுக பலவீனம் போது ஆட்சி தானாக என் கையில் வரும்னு நினைக்கிறாரு. இது இப்போ நான் சசிகலாவையோ தினகரனையோ இவங்கெல்லாம் சேர்த்து உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பழைய விதமான பாலிடிக்ஸ் பண்ணி இந்த இரட்டை தலைமைக்கு எடுத்துகிட்டு போகலாம், இவரை டீஸ்டபிளைஸ் பண்ணுறத வேலை தான் பார்ப்பாங்க. அதுக்கு நான் இந்த கட்சி பெருசோ எவ்வளோ வருது என்னோட கட்சி அதை வச்சுருக்கேன். நான் நேரம் வரும்போது நான் ஆட்சி வரட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் செங்கோட்டையன் போன்ற மற்ற தலைவர்களுக்கு வந்து இது எப்படி உடன்பாடு இருக்கும்? செங்கோட்டையன் விஷயத்தில் என்ன மெயின் விஷயம், ஏடிஎம்கே வந்து இதுவரையிலும் நீங்கள் ஏன் கூட்டணியை முறிச்சோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசில் பிஜேபியோ காங்கிரஸோ யார் இருந்தாலும் நன்மை இல்லை, நாங்கள் வந்து இவங்களோட கூட்டணி சேர மாட்டோம், எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, எங்கள் தொண்டர்கள் பிஜேபியோட கூட்டு சேர்றதை விரும்பலை, பிஜேபி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸு. இப்போ தொண்டர்கள் விரும்பிட்டாங்க. இல்லை, அவங்க கூட்டணி சேர்ந்தப்பவும் அதுக்கு தொண்டர்கள் விருப்பத்துக்காக சேர்ந்தது மாதிரி தெரில. அது தலைமை முடிவெடுத்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ எதுக்காக சேர்ந்துருக்காங்கன்னா, இப்போ நடைமுறை என்ன, அவருக்கு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வேணும். அவர் வந்து ஃபஸ்ட்டு இவர் சுமன் சார் சொன்ன மாதிரி விஜயுடன் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு யாருக்கும் விஜய்க்கே தெரியாது. அவரே சனிக்கிழமை மீட்டிங்கே வராரு. அவரை நம்பி நீங்கள் எப்படி அலையன்ஸ் போக முடியும், அவர் எவ்வளோ சீட்டு ஒதுக்குவீங்க? ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி வந்து ஓட்ஷா ப்ரூவ் ஆகாத பார்ட்டி உடன் கூட்டணி வைப்பது நடைமுறை சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அடுத்த பெரிய கட்சி பிஜேபியோட போயிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறார். ப்ளஸ் செங்கோட்டையன் இதற்கு முன்னால் டெல்லி போய் அது ஒரு ஸ்மார்ட் மூவ் இல்லையா? பிஜேபியை மட்டும் அரவணைச்சு அவங்களுடைய மதிப்பை அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றுட்டா போதும். டிடிவியை டீல் பண்ணிடலாம், ஓபிஎஸ்ஸை டீல் பண்ணலாம், சசிகலாவை டீல் பண்ணலாம், செங்கோட்டையனை டீல் பண்ணிக்கலாம். கட்சிக்குள்ளே இருக்கிற 2ஆம் தலைவர்கள் யாராவது பக்கத்தில் வந்தாங்கன்னா அவங்களையும் நம்மளால் டீல் பண்ண முடியும். திமுக ஆட்சிக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் ஏஜென்சிஸை வச்சு. இப்படி பல விதமான கணக்கு அதுக்குள்ளே இருக்கலாம்ல. 11% ஓட்டு கட்சி உங்களோட கூட்டணி வைப்பது ஒரு நல்ல டிசிஷன் தான், அது ஒரு நல்ல முடிவு தான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கூட்டணியை பலப்படுத்த நீங்கள் நினைக்கல. இது வந்து பாஜக அதிமுக அணி என்பது 2வது இடத்தை உறுதி பண்ணணும். முதல் இடத்தை பெறுவதற்கான வேலையை செய்யணும். இந்த கூட்டணியை மேலும் சில கட்சிகளை வரணும். ஆனால் இவர் கூட்டணி சேர்ந்து வெளில தான் போயிட்டு இருக்காங்க ஆளுங்க. இப்போ தினகரன் போனது பெரிய செட்பேக்கு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் உள்ளே முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அந்த 5 தலைவர்கள் பேர் சொல்லியிருக்கேன். இப்போ செங்கோட்டையன் மேலே ஆக்ஷன் எடுத்துறாங்க. அந்த 5 பேரோட ரெஸ்பான்ஸ் என்ன? அவங்க வெளில வந்து நாங்கள் செங்கோட்டையன் செங்கோட்டையன் நாங்கள் ஆதரிக்கல, எடப்பாடி ஏதோ நிற்கிறேன்னு யாரோ சொல்லியிருக்காங்களாங்க. அதுதான் இங்கே பெரிய சிக்கல். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் அவர் பெரிய இப்போ டயலமாவே இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் டெல்லியை சந்திச்சு என்ன பிஜேபி ட்ரை பண்ணுறாங்கன்னா, நாங்கள் செங்கோட்டையனை ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் நாங்கள் டிச் பண்ணுறோம், உங்களுக்காக எங்களுக்கு 70 சீட்டு கொடுங்க. இதுதான் அவங்க டெல்லி பண்ணுற பாலிடிக்ஸ். இதுதான் டெல்லி இதெல்லாம் பண்ணுது. செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு அனுபவத்தில் ஒன்றும் இருக்காதா? நம்ம அவருக்கு டெல்லியை நம்பி போனால் நம்ம எப்போனாலும் அவருக்கு என்னென்ன ஒரு ஓபிஎஸ்க்கு நேர்ந்ததான் நமக்கு நேரும், டிடிவி வெளியில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு நேரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அவர் வந்து அவ்வளோ பெரிய சீனியர் லீடர் 77லேருந்து இருந்துட்டாரு. அவருக்கு இந்நேரம் பல்ஸ் புரிஞ்சிருக்கும், ஆட்சிக்கு வர மாதிரி சூழல் இல்லைன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு எம்எல்ஏ ஆகிறதால என்ன இது, நான் இருந்த கட்சிக்கு நான் ஒரு உண்மையாக இருக்கேன்னு சொல்லி ரெபெல் பண்ணுறாரு. டெல்லியிலேருந்து ஏதோ ஒரு உதவி ஆட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்ச நிலையில் ஒரு போர்க்கொடியை அவர் தான் சொல்கிறாரு. நீங்கள் அவ்வளோ கூட்டம் வருது, போர் பிரச்சார கூட்டம்லாம் கூட்டம் வேறங்க, ஓட்டாக மாறுமா இல்லைன்றத பெரிய கொஸ்டின் சொல்கிறாருல்ல. ஒரு நிமிஷம் சுமந்த் குறுக்கிடுறார். சுமந்த், ஒரே ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெற்றி தோல்விங்கிறது இன்னும் 7 மாதம் கழிச்சு இருக்கு. ஸோ இப்போவே வந்து ஒரு பர்செப்ஷன் இருக்கலாம். இப்போது எவ்வளவோ தேர்தலில் 4-5 மாதங்களுக்கு முன் மிகப்பெரிய வெற்றியை சுமன் சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இல்லை நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சுமன் சார். இப்போ பாமகவுடன் சேர்ந்தால் வலிமையான அணி வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாமகவுடன் சேர்ந்தால் என்ன பர்செப்ஷன் வரும்னு எடப்பாடி நல்லாவே தெரியும். மீண்டும் 10% இவங்க ரிசர்வேஷன் கொடுப்பாங்கன்றது இவங்க சொல்லாமலே பர்செப்ஷன் வந்துடும். இந்த 10% நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி வட மாவட்டங்கள் உள்ளே போவாங்களா? போனால் என்ன நடக்கும்னு அவங்க சுமன் சாருக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இடத்துக்கு கவுண்டர் போலரைசேஷன் ஆகும். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, ஒரு நிமிஷம் நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். 2 விஷயங்க.
அதிமுக பாஜகவோ அதிமுக வேறு யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் அவர்களுக்கு பிரதானமாக இட் இஸ் அ கால்குலேட்டட் ப்ராசஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சென்னையில் யாரோட கூட்டணி சேர்ந்தாலும் அவங்க சீட்டு 10 சீட்டோ 12 சீட்டோ ஜெயிக்க போகிறது இல்லை. வட மாவட்டங்களிலும் குறைந்த அளவு ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் கூட சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய டார்கெட் என்ன? அதனால தான் திரு டிடிவி தினகரனை கூட்டணிக்கு வெளியே அமைச்சது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அவங்க டார்கெட் ஏரியா தென் தமிழகமும் மேற்கு தமிழகம், கொங்கு மண்டலமும் தென் தமிழகத்திலையும் தே ஹேவ் டு மேக்சிமைஸ் தேர் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் வட தமிழ்நாட்டை நம்பியோ டெல்டாவை நம்பியோ நீங்கள் போய் தேர்தலில் போனீங்கன்னா நீங்கள் வெற்றி கிடைக்காது. அங்கே அதுதான் சார் நானும் சொல்கிறேன். இப்போ தினகரன் வெளில போனப்போ செங்கோட்டை ரிவர்ட்டே பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் தினகரன் அவருக்கு இன்னைக்கு எடப்பாடியை சிஎம்மா மாற்றுங்கன்னு சொன்னது அவருக்கு தெரியும். பிஜேபி ஒன்றும் அந்த டிமாண்ட் ஏற்றுக்காதுன்னு பிஜேபி மைண்டில் சொல்லலைன்னு. ஆனால் அவர் இஷ்யூ முன்னெடுத்த எடப்பாடிக்கு தென் மாவட்டங்கள் அக்செப்டன்ஸ் கிடையாது, அந்த இஷ்யூ முன்னெடுத்து சொல்கிறாரு. இந்த ஏர்போர்ட் விவகாரத்தையும் அவர் கையில் எடுக்காரு. எடப்பாடி இங்கே தென் மாவட்டத்தில் ஒற்றுமை இருக்கிறாரு. தென் மாவட்டங்களில் எடப்பாடி அக்செப்டபிள் இல்லைன்ற மேட்டர் இருக்குது. அதனால தான் உதயகுமார் இன்னைக்கு பதட்டத்தில் சொன்னார். உதயகுமார் எடப்பாடி ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக பேசலை, தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆகணுன்றது பேசியிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. மிக முக்கியமாக தென் மாவட்டங்களில் நிச்சயமாக முக்குளத்தோர் சமுதாயத்திலிருந்து கூடுதல் தலைவர்கள், கூடுதல் கட்சிகள் இவர்களுக்கு தேவை. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நான் முதல் நாளுக்கு சொல்கிறேன், அமமுகவை கூட்டணியில் ஃபேர்ம் அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது மிகப்பெரிய தவறு. அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அது முதல்ல இறங்கி கூட்டணியில் தான் இருக்கிறோன்னு சொல்கிற ஒருத்தரை வெளியே அனுப்புறதுங்கிறது நிச்சயமாக பிளண்டர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதனால் பாஜக செய்வது சரி என்று யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டணி தர்மத்துக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு செயல்பாடு பாஜக செய்வது. அதனால தான் இவர் எவ்வளவு நாள் பொறுத்திருந்து போவாரோ அவ்வளவு நாள் அதிமுகவை மேலும் சோதனை செய்வதற்கோ பரிசோதனை பலவீனப்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது. லாஸ்ட் பாயிண்ட், இந்த சீட்டு 70 சீட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு தேர்தலில் உங்களுக்கு 60 சீட்டு 70 சீட்டு பெறுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. உங்களுடைய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பையே சிதைச்சுதான் நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 20 சீட்டு வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. சிதைச்சது எடப்பாடியார் சார். நான் சொல்றேன், அவரே சொல்றாரு. இப்ப தினகரனை பாஜக வெல்ல அமைச்சதா இவர் தானே அனுப்புறாரு. ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது இவர் தானே இன்ஃபார்ம் இருந்தாரு. இவர் சந்திக்கிறார். அப்ப பிஜேபி டே 1 என்ன சொல்றாங்க, எடப்பாடி தலைமையில் தான் சார். எப்படிங்க நீங்க ஒருத்தர் உங்க கூட்டணி கட்சி தலைவருக்கு ஒரு த்ரெட் இஷ்யூ பண்ணி ஒரு கெடு விதிச்சிருக்காரு, அவரை எப்படிங்க நீங்க போய் சந்திக்கலாம்? எப்படி சந்திக்கலாம்? நீங்க சொல்லுங்க, அதுல என்ன தர்மம் இருக்கிறது? சோ நிச்சயமாக அது ஒரு ஏங்க இல்லங்க, பல விஷயம் எனக்கு புரியாத புதிர்கள் இதுல இருக்கு சுமந்த். எனக்கு இதுல நிறைய விஷயங்கள் விடை தெரியாத கேள்விகள் இருக்கு. இப்ப ஓபிஎஸ் அவ்வளோ லாயலா இருந்தாரு. மோடி அவர்கள் பிஜேபி சொல்லி தான் நான் திரும்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள கட்சிக்குள்ள வந்தேன் அப்படின்றாரு. அவரை பிரைம் மினிஸ்டர் வரும்போது பார்க்கறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஒரு பாஸ் கொடுக்கல அவருக்கு, அந்த அனுமதி இல்லை. அங்கே கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க, எங்கே இபிஎஸ் கோவப்படுவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தினகரன் முதல்ல நாங்கள் இருக்கிற இடத்துக்கு என்டிஏக்கு தான் இபிஎஸ் வந்திருக்கிறாருன்னு சொன்னார். பிறகு யார் முதலமைச்சராக இருந்தால் எங்களுக்கு என்னங்க, பெரிய கட்சியோட கட்சி தானே வரும், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இபிஎஸ்ஸை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அவர் வெளில போறாரு. அவரை வெளில போகாதீங்கன்னு சொல்றதுக்கு தடுக்கலையா பிஜேபி? அதுவும் புரியலையே சார். காரணம் அவங்க ரெண்டு பேரும் கட்சிக்கு வெளில இருந்தாங்க, இவர் கட்சி உள்ள இருக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க. பாஜக நினைத்திருந்தால் நிச்சயமாக திரு தினகரனை இவ்வளவு கடினமாக பேசி வெளியேறாமல் பார்த்து கொண்டிருக்கலாம். ஒன்று, அது செய்தார்களா? இல்லை. ரெண்டாவது, திரு ஓபிஎஸ் அவர்களை பிரதமர் சந்திக்காதது ஐ டோன்ட் திங்க் எடப்பாடி அவர்கள் கோவப்படுவார் அப்படிங்கிறதுக்காக சந்திக்காமல் இருந்தது ஆக நான் பார்க்கவில்லை. திரு ஓபிஎஸ் அவர்களிடம் ஒரு கான்ஸ்டிடுவன்சியோ ஒரு பேஸோ பெருமளவில் இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய பிக்கஸ்ட் வீக்னஸ். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட 3% ஓட்டு இருக்கு. ஒரு 15 தொகுதியில் ஓபிஎஸ் எந்த பக்கம் நிற்கிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும்னு இருங்க. எல்லாரும் கியூல நிற்பாங்க, இன்க்ளூடிங் பிஜேபி, எல்லாரும் கியூல நிற்பாங்க. அவரை சந்திக்காமல் இருந்தது இபிஎஸ் அவர்கள் கோவப்படுவார் என்று அந்த காரணமே நான் நினைக்கவில்லை. அவருக்கு ஒரு பேஸ் கிடையாது, அவருக்கு ஒரு எலக்ட்ரல் கான்ஸ்டிடுவன்சி கிடையாது, இப்போ ஒரு கட்சியும் கிடையாது.
அதன் காரணமாக அவரை பொருட்படுத்த வேண்டாம் என்றுதான் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் தானே சார் அவர் ஒரு 3 லட்சம் ஓட்டை வாங்கி காட்டியிருக்காரு. அதே தொகுதியில் 41% ஓட்டு வாங்கியிருக்காரு ராமநாதபுரத்துல. தெரியுது, அவரு சொந்த ஊர் இல்லாது தேனியில இருந்து அங்க போய் நின்று வாங்குறாரு. நீங்க ஒரு குறிப்பான ஒரு டிசைசிவா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக அவர் இல்லாம போனாலும் ஏடிஎம்கே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு 0.5% வச்சிருக்கிற கட்சியை கூட அரவணைக்கிறது தானே எதிர்கட்சியோட புத்திசாலித்தனமா இருக்கும். ஒரு நிமிஷம் திரு டிடிவி அவர்கள் 2021 18 தொகுதியில் அதிமுக தோக்கிறதுக்கான காரணமாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ப்ரோவன் அந்த ஓட் பேங்க் 5 வருஷம் நீடிக்குமா அது வேற பேச்சு. பட் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் என்று ஒன்று இருக்கிறது. அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் உங்களை தோக்கடிக்க முடியும், அதிமுகவை தோக்கடிக்க முடியும். அதனால அவருக்கு பிளஸ் மிக முக்கியமாக அவருக்கு ஒரு தனி கட்சி வச்சிருக்காருங்க, தனி சிம்பல் வச்சிருக்காரு, தனி கட்சி வச்சிருக்காரு. அவரால் உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. வேற திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றாரு, இரட்டை இலைக்கு எனக்கு தான் சொந்தங்கிறாரு. நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கிறாரு. கட்சியும் இல்லை அவருக்கு தனி வேற. இப்போ ஓபிஎஸ் அவர்களே ஒரு வேற தனி கட்சி வச்சிருக்காரு, அது ஒரு தனி சிம்பல் அப்ளை பண்றாரு, இல்ல சிம்பலே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அவர் பார்க்கப்படும் பர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். அவர் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அதிமுகங்கிறார். அந்த மாதிரி கூறும்போது அவரை எப்படி சமரசம் செய்து கொள்ள முடியும்? இது ரெண்டும் ஈக்குவேட் பண்றதே தப்பு. நாளைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி வச்சால் அவருடனும் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும், தப்பே கிடையாது. ஏன்னா he is not a threat to your leadership. உங்களுடைய தலைமைக்கு அவர் ஒரு ஆபத்து உண்டாக்குற நிலைமையில் இருக்க மாட்டார். கட்சிக்குள்ள எடுத்துக்கணும்னு சொல்றது வேறு விஷயம். அது நாம் நிச்சயமா அது ஏன் திரு எடப்பாடி அவர்களும் இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தில் எனக்கு தெரிந்தவரை பெரும்பாலான தலைவர்களும் ஒருமித்த கருத்து இருக்கு. கட்சிக்குள்ள அவரை சேர்க்கக்கூடாது. கூட்டணி என்பது வேறு. நீங்க வேறு கட்சி வச்சிருக்கீங்க, நீங்களும் ஆன்டி டிஎம்கே, டிடிவியும் ஆன்டி டிஎம்கே, எல்லாரும் ஆன்டி டிஎம்கே, எல்லாரும் அம்மாவின் பிள்ளைகள்னு சொல்றீங்க. நீங்க எல்லாரும் கூட்டணியில் இருப்பது வேறு. அது அதிமுக முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் கட்சிக்குள்ளேயே அதிமுகவோட பெருந்தன்மை அவங்களா பார்த்து இவ ஒரு என்டைட்டில்மெண்ட் கிடையாது, அவங்களா பார்த்து அவங்க கருணை காட்டினா நீங்க இருக்கலான்ற ஒரு கட்டத்தில் சொல்றீங்க. நான் ப்ரொஃபசர் மஞ்சுளா கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். கருணை காட்டணும் சொல்லவே இல்லை, கருணை காட்டணும் இல்லை. தனி கட்சி இருந்தால் எடுத்துக்கலாம், நிச்சயமா அலையன்ஸ் வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த கூட்டணி பற்றியதான ஒரு சலசலப்பு அப்படின்றது என்னைக்கும் வந்துடுச்சு. என்ன காரணம்? கட்சியை பலப்படுத்துறதுனாலையா இல்லை கட்சியை பலவீனப்படுத்துறதுலையா அப்படின்ற அவ்வளோ பெரிய இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நான் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தனுடைய விளைவை தான் இன்றைக்கி அவங்க சந்திச்சிட்ருக்காங்க. இப்போ எப்படி ஒரு எலியை அந்த பொறிக்குள்ளே நம்ம மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொறியை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கூட்டணியை பாஜக அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றதுல எல்லாருமே உடன்படுவாங்க. அப்போ அந்த பொறி என்ன எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ரெய்டு. அப்போது ரெய்டு விட்டு தான் இப்போ கூட்டணியில் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த கூட்டணியில் அவர் ஆரம்பத்திலேருந்தே எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது கொள்கை வேற கூட்டணி வேற, கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் எப்படியாவது அந்த கட்சியில் இருக்கணும்னு. இப்போ நீங்கள் சொல்லும் போதே கூட சொன்னீங்க, தொண்டர்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்களா? கட்சியை கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வந்த பொழுது தொண்டர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. இப்போ நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஏத்துக்கல. இன்னொன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது, டிடிவி தினகரன் துரோகம் தலைவரிச்சு இதாகுது, நாங்கள் அவங்கள முன்னிலைப்படுத்தி பிஜேபி நடக்குது, நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அது எங்கள் சுயமரியாதைக்கு இழுக்கு, நாங்கள் அதை வெளியேறுறோம் அப்படின்னு சொன்னப்ப அவர் கூட இருக்கிறது பெரிய எண்ணிக்கையிலான தொண்டர்களா குறைவான தொண்டர்களான்றது வேற. அந்த தொண்டர்கள் கை கொட்டி அதை குதூகலமாக அதை வரவேற்கிற தன்மை பார்க்கிறோம். இபிஎஸ்ஐ ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு டிடிவி சொல்றத அவங்க ரசிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. சரி, இப்போ அவங்களும் சேர்ந்து உள்ள இருக்கிற ஒரு அலையன்ஸ் அப்படின்ற ஒன்று எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஜெல் ஆகும்? இது ஜெல்லே ஆகாது. ஒரு கத்தியை காட்டி நீ என்னோட அன்பு செலுத்த அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் இது ஆகவே ஆகாது. ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. இது அதிமுக இத்தனை சதவீதம் வாங்குச்சு, பாஜக இத்தனை சதவீதம் வாங்குச்சு, தனித்தனியாக போட்டிட்டதுனால ஒருவேளை அதை சேர்த்து விட்டால் சட்டமன்றத்தில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சில பேர் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு வேற கருத்து கணிப்புன்றாங்க. அது கருத்து கணிப்பு இல்லை, அது கருத்து திணிப்பு. ஒருவேளை அதை நினச்சிட்டு
நம்ம வந்து சேர்ந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பதிக்க முடியுமா அப்படின்றது தான் பாஜகவினுடைய நோக்கமாக நான் பார்க்குறேன். பாஜகவுக்கு வந்து நிற்பதற்கு கால் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் யாருடைய தோள்கள்லையாவது உட்கார்ந்து சவாரி செய்யணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. அதுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் வலிமை பெற்றவை. ஒன்று திமுகவாக இருக்கலாம் அல்லது அதிமுகவாக இருக்கலாம். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது. அப்போ எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தோள்களில் உட்காந்து நம்ம சவாரி செய்வோம். அதன் அடிப்படையில் 26 தேர்தலில் நம்ம வெல்லக்கூடும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பாளர்கள் சொன்னதை வச்சு அவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டால் வேற. சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் இப்போது திமுகவுக்கு தேர்தல் களத்தில் அந்த அளவுக்கு டஃப் இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதனால்தான் துணை முதல்வர் வந்து சொல்லும் பொழுது எடப்பாடி அவர்களே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீடிக்கட்டும், எங்களுக்கு வேலை எளிதாக இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்க பேசின பேச்சு என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்ததுனால குடியுரிமை திருத்த சட்டம் இந்த மாதிரியான சட்டங்களுக்கு நாங்கள் வந்து ஒத்து ஊதிட்டோம், நாங்கள் அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக இருந்துட்டோம், இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கான ஒரு ஆட்சி அவங்களுக்கு நல்லதையும் வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி தன்னை முன்னிறுத்தினார். முன்னிறுத்திய அதே நபர் இன்னைக்கு மறுபடியும் அந்த கூட்டணிக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதனால் துணை முதல்வர் சொல்லும் பொழுதே ரொம்ப தெளிவாக இவர் அதுலேயே இருக்கட்டும், அப்படி இருந்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டுன்னு. அதனால் நம்ம பெரியாருடைய கருத்துக்களை சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் கோவிலுக்கு போகிறதையும் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். அப்போ எங்கே இவங்க வந்து மாறுபடுறாங்க அப்படின்றத உலகத்தில் இருக்கிறவங்களால கூட புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு தான். இப்போ இப்படிப்பட்ட சூழலில் திராவிட கருத்தாக்கம் கொண்ட கட்சிகள் வந்தால்தான் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இப்போ பாஜகவினர் வந்து ஒன்றிய அரசு திராவிட கட்சி தானங்க. சரி, அந்த திராவிட கட்சி பாஜகன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது அப்படின்றத எதிர்த்து கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு, அதை எதிர்த்து என்ன பேசியிருக்கிறாங்க? ஓட்சோர்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கார். அதற்கு வந்துட்டு அதிமுகனுடைய நிலைப்பாடு என்ன இப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அப்போது தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்தது என்ன அப்படின்னா, நல்லா குழைச்சி பட்டையாக நாமம் போட்டது தான் அப்படின்றத பார்க்குறோம். அவ்வளோ இதுக்கு நடுவுலையும் கீழடியில் ஏற்பட்ட அந்த அற்புதமான ஆய்வுகளுக்கு அந்த ஆய்வு முடிவுகளை கூட நான் வெளியிட மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிறீங்கன்னா, அப்போது வேணும்ட்டே ஒரு சமுதாயத்தை, அதுலேயும் வந்து செம்மொழின்னு தகுதி பெற்ற ஒரு இனத்தை, ஒரு தேசிய இனத்தை நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணும் பொழுது அதோட கூட்டணியை வச்சிங்கன்னா எப்படி நடக்கும்? ஓகே ஷியாம் சார், ஒரு கருத்தை வம்சி சந்திரன் வந்து குறிப்பிட்டார். ஒருவேளை டிஎம்கே கவர்மெண்ட் அன்பாப்புலராக இருந்து ஒருவேளை திரு இபிஎஸ் மீண்டும் ஆட்சி அமைப்பார், ஆட்சியை பிடிச்சிரும் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் உருவாகி இருந்தால், ஒரு நம்பிக்கை இருந்தால் செங்கோட்டையன் ரிபல் பண்ண மாட்டார், இந்த போர்க்கொடியை அவர் உயர்த்தியிருக்க மாட்டார். ஆட்சியை அதிமுக பிடிக்குன்ற ஒரு நிலைமை இருக்குமானால் மற்ற ஏனைய சிறிய கட்சிகள் அனுசரித்து போக தயாராக இருப்பாங்க. டிடிவி கூட ஒரு வகையில் அந்த இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்க கூடும் அப்படின்னு பார்க்கிற பார்வையை இதில் எப்படி புரிஞ்சுக்கிறது? வம்சி சொல்றது சரிதான். அதை நான் ஆரம்பத்தில் கூட சிறிய கட்சிகள் 2 கட்சிகளை பற்றி நான் குறிப்பிட்டதே அதுக்காக தான். இவ்வளோ பெரிய எதிர்வினை வரக்கூடாது நியாயமாக பார்த்தா. ஆனால் இந்த 1001 கட்சி இப்படி அமித்ஷாட்ட போய் சிக்கிருச்சேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் கட்சியை. இப்போ டெல்லி பஞ்சாயத்து என்பது தமிழ்நாட்டுக்கு தீமையாக தான் முடியுங்க. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற விஷயம்தான். இப்போ ஏன் போய் இவங்க இந்த பஞ்சாயத்தில் விழுகிறாங்க? செங்கோட்டையன் ஏன் போய் விழுகிறாருன்னா, 2026க்கு பிறகு தோல்விக்கு பிறகு கட்சி தன்னிடம் வந்து விடுன்னு கூட அவர் நினைக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் சீனியர் லீடர். அப்போ தோத்துட்டாங்க நாளைக்கு, அது அப்படிதான் உறுதியா தெரியுது. அதுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு பிரளயம் ஏற்படும். அந்த பிரளயத்தின் போது கட்சி தன்னிடம் வரலாம். இப்படியான ஏதோ ஒரு கணக்கு அங்க ஓடுதுங்க. அது ஓபிஎஸ் அந்த கணக்கு ஓடலாம், திரும்ப சசிகலாட்டையும் ஓடலாம், செங்கோட்டையன்ட்டையும் ஓடலாம். அவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே முனையில் தான் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் ஒரு போர்க்கொடி பிடிச்சா அதுக்கு உடனடியாக ஆதரவு தெரிவிப்பது இந்த 2 பேர் தான். டிடிவி நிலைப்பாடு வேற. அவர் தனி கட்சி வச்சிருக்கிறாரு, கூட்டணி, கௌரவமான சீட்டுகள். இதை தாண்டி அவருக்கு வேற நிலைப்பாடு இருப்பதாக தெரியவில்லை.
ஒரு செலக்டட் கான்ஸ்டிட்யூன்சி அப்ரோச். இந்த தொகுதியில் நமக்கு ஜி.கே. வாசனையும் ஏசி சண்முகத்தையும் அழைத்த பாரிவேந்தரை அழைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பரப்புரை பயணத்தை தொடங்கும் போது அமமுகன்ற ஒரு கட்சியை கூப்பிடவே இல்லையா சார்? அழைப்பே இல்லையா உங்களுக்கு? இல்லை, அது அவருக்கு ஏற்கனவே என்ன கூப்பிடல. என்ன சொன்னாருன்னா, பிஜேபி கூட்டணியில் சில கட்சிகள் இருக்கின்றன, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லி அதை தாண்டி வந்துட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் அவர் அப்போது அவர் ஒரு சமாதானத்தை சொன்னார். இபிஎஸ் இறங்கி வந்துருவாரா, ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணிட முடியுமான்னு பேசினார். டிடிவி தினகரனுடைய பல பேச்சை பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தாங்க அவர் வந்திருக்கிறாரு, நாங்கள் ஒன்றும் ஏடிஎம்கேட்ட போல அப்படின்னாரு. நாங்கள் ஒரிஜினல் என்டிஏங்க, எங்கள்கிட்ட தான் வந்து ஏடிஎம்கே வந்திருக்கு, பிரிஞ்சு போனவங்க திரும்ப வந்து சேர்ந்துருக்கிறாங்கன்னாரு. இப்போ வந்து இபிஎஸ் கூடாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு போயிருக்காரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இபிஎஸ்ஸை பிஜேபியால் விட்டு கொடுக்க முடியாது, இன்னொரு கன்சென்சஸ் கேண்டிடேட்ன்ற ஒன்றை இபிஎஸ் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. இப்படி ஒரு நிலையில் இப்படி சாத்தியமில்லாத ஒரு கோரிக்கையை தினகரை முன்வைக்கிறதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சாத்தியமில்லாத கோரிக்கை தான், அது அவருக்கே நன்றாக தானே தெரியும். அவர் வந்து இன்னொரு கூட்டணிக்கு தயாராகிட்டாருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தானே அது. எப்படி ஒரு அரசியல்வாதி என்ன இடமே கிடைக்கல அப்படின்னா சும்மா இருக்க முடியுங்களா? 5 முனை போட்டியை நோக்கி களம் போயிட்டே இருக்கு, நன்றாகவே தெரிகிறது. திரு விஜய் அவர்கள் ஒரு முனை என்பதும் நன்றாகவே தெரிகிறது. டிடிவி ஓபிஎஸ் கூட அதே முனைக்கு போகலாம், பாமகவோட 2 பிரிவுகளில் ஒரு பிரிவு அதே முனைக்கு போகலாம். 2026 தேர்தல் வந்துங்க மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ், அதுல ஒன்றும் மாற்றுக்கருத்தை வைக்க வேண்டாம். காரணம் வந்து டெல்லி இதுக்குள்ள வரப்போதா இல்லையா எல்லாமே நமக்கு புரிஞ்சு போயிடும் 2026 தேர்தலில். இப்போ மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற வேண்டும், அல்லது அதிமுகவுக்கு மிக கௌரவமான இடங்கள் கிடைக்க வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி தானே அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய கடமையே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கு. ஆனா அவர் அதை இல்ல, இன்னைக்கு இவர் சொன்ன பதில பாத்தீங்கன்னா நம்ம ஆர்பி உதயகுமார் அவருடைய இபிஎஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றது வந்து ஒற்றுமை என்ற பெயரை வைத்து பின்னடைவை ஏற்படுத்த, கட்சிக்கு பின்னடைவை, ஒற்றுமையா இருங்கன்னு சொல்றதே ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ற, இபிஎஸ்ஸை வீக்கன் பண்ற ஒரு ஐடியான்ற இடத்துக்கு அவர் நகர்ந்திருக்கிறாரு. நாம ஒரு கேள்வி நேர்முறை வைத்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது, அவரை மாற்றினால்தான் கூட்டணியில் இணையவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறது எதை காட்டுகிறதுன்னு யூடியூப் வாயிலாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி தருவதற்காக என்று 68% பேரும், அதிமுகவினரை குழப்பக்கூடிய உத்தி என்று 8% பேரும், பாஜகவுக்கு மறைமுகமான நெருக்கடியை தர்றார் தினகரன் 8% பேரும், இது சாத்தியமற்ற கோரிக்கைன்னு 16% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. சுவாமிநாதன், நிறைவு பார்வை சுருக்கமா 1 or 2 lines. நிச்சயமாக நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டம் தான். அப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எல்லாரையும் அணைப்பதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும். இன்னொன்று குறிப்பிட்டதை போல டிடிவி தினகரன் அவர்கள் நடந்து முடிந்த போன 2021 சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை பறித்திருந்தார். ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார் அவர் இப்படியே நீடித்தால். அவருக்கு வர வழியில் அவரும் தேர்தலில் களம் காணணுங்கிற முறையில் அவர் விஜய் பக்கமோ வேறு ஏதோ ஒரு அணியோ அமைத்து விட்டார்னு சொன்னால் தென் மாவட்டங்களில் அது அதிமுகவை மிக மிக படுகொலியில் தள்ளிடும். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் 6 மாதம் அப்படிங்கிறது பாலிடிக்ஸில் 6 மாதம் என்பது ஒரு மிக 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 நீண்ட ஒரு யுகம்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்வது ஒரு சாத்தியமான விஷயமே அல்ல. அது அன்வைஸ். பல ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். தேர்தலுடைய ரன்னப்பில் திரு எடப்பாடி அவர்கள் இப்பொழுது அவர் பின்தங்கி இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்போ அவர் பீக் பண்ண போகிறார், என்ன பண்ண போகிறார், என்னுடைய கணக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த 3 மாதங்களில் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகின்றன, இந்த கூட்டணி நீடிக்குமா இல்லை வேற ஏதாவது ஒரு கூட்டணி அமையுமா, இதையெல்லாம் பொறுத்துதான் இந்த 26 முடிவை நாம் கூற முடியுமே தவிர இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் அப்படின்னு சொல்வது ஒரு அபத்தமான ஒரு வாதம். சந்திரன், விஜயோட சேர்ந்தா டிசம்பர் ஜனவரியில் ஒரு பீக் வரலாம். விஜயோட சேர்ந்தார்ல, அதுக்கு இன்னொரு தலைவர் இருக்கார், அங்கே தான் போயிருக்கணும். நாம் தமிழர் சீமானுடன் சேர்ந்தால் பாஜக, நாம் தமிழர், அதிமுக அணின்றது ஒரு 45% ஓட்டு எடுக்கிற அணி, அந்த அணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. பட் எடப்பாடி அதுவும் ட்ரை பண்ணல. அப்படின்னா எடப்பாடி நடவடிக்கை
தான் மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து தினகரன், ஓபிஎஸ், சசிகலாவோட எந்த காலத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஓகே மேடம். அதனால் இந்த இடத்துல வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராவது வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு கோரிக்கை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தங்களால் தான் அந்த மக்களுக்கான நன்மையை வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும். இங்கே ஒரு மதச்சார்பன்மை, இங்கே வந்து சாதி வேண்டாம், இங்கே வந்து சமூக நீதி இப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடம் என்பது நிச்சயமாக ஒன்றிய அரசுக்கோ அது சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கோ இல்லை. அதனால் கொல்லைப்புற வழியாக வந்து ஒரு கட்சியை கொண்டு வர வேண்டிய வேலையை இனிமேலும் அதிமுக செய்யக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். ஏன்னா நீட்ல இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். திருஷ்யாம் ஒன்லைன் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் ஒன்னோடு ஒன்று இன்டர்லிங்க்டுங்க. சாத்தியமற்ற கோரிக்கை எழுப்புவதன் மூலமாக எடப்பாடிக்கு நெருக்கடி தர பார்க்கிறார் டிடிவி. இப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. எது சாத்தியமாக போகுது அப்படின்னு பார்க்கலாம். 6 மாதம் நீண்ட காலம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.